எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் உமாஸ்ரீ. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி மல்லப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நேருவின் வாழ்க்கை வரலாறு. நேரு அவர்கள் நவம்பர் 14, 1889ஆம் ஆண்டு அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தில் மோதிலால் நேரு ரூபராணி என்பவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் நம் நேரு அவர்கள். ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி. நேரு அவர்கள் இங்கிலாந்தில் உள்ள எரோவில் தனது பள்ளி படிப்பை தொடங்கிய நேரு அவர்கள் டிரினிட்டி கல்லூரியில் இயற்கை அறிவியல் படித்து 1910 திரைப்பேசில் 2வது மாணவனாக பட்டம் பெற்றார். டிரினிட்டி கல்லூரியில் சட்ட படிப்பை முடித்த அவர் 1912 இன்னர் டெம்பிளில் சட்ட பயில பதிவு செய்து கொண்டார். பின்னர் 1962 வெற்றிகரமாக தனது சட்ட படிப்பை முடித்த அவர் தனது பணியை தொடங்க இந்தியா திரும்பினார். நேரு அவர்களின் திருமண வாழ்க்கை. நேரு அவர்கள் 1916 கமலா கவுல் என்ற பிராமண பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு கமலா நேரு தனது சுதந்திர இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்டனர். திருமணமான அடுத்த ஆண்டில் இந்திர பிரியதர்ஷினி என்ற அழகான மகள் பிறந்தார். பின்னாளில் பெரோசு காந்தியை திருமணம் செய்து கொண்ட அவர் இந்திரா காந்தி என்று அழைக்கப்பட்டார். 20 ஆண்டு காலம் நேருடன் வாழ்ந்த கமலா நேரு 1936 புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அதன் பின்னர் நேரு அவர்கள் தனியாகவே வாழ்ந்து வந்தார். நேரு அவர்களின் அரசியல் வாழ்க்கை. நேரு அவர்கள் 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நேருவை சுதந்திர இயக்கத்தில் ஈடுபட வழிவகுத்தது எனலாம். இந்தியாவில் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் ஆயுதம் எதுவுமின்றி அங்கு கூட்டத்தில் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பாராமல் ஆங்கில அரசு ரெஜினால்ட் டையர் என்பவரின் தலைமையில் அப்பாவி மக்களை கொன்று குவித்தார்கள். அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் நேருவுக்கு வெறுப்புணர்வை உண்டாக்கியது மட்டுமல்லாமல் அவரை காங்கிரஸ் கட்சியில் ஈடுபட காரணமாக அமைந்தது. காந்தியின் கொள்கைகள் மீது அதிக ஈடுபாடு கொண்ட நேருவும் அவருடைய குடும்பமும் விலை உயர்ந்த மேல் காட்டைகளை உடுத்துவதை தவிர்த்து கதராட்டைகளை உடுத்தினர். காந்தியின் நம்பிக்கைக்குரியவர்களில் ஒருவராக மாறிய நேரு 1920 காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்ததால் 1926 முதலில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். சில மாதங்கள் கழித்து விடுதலை செய்யப்பட்ட அவர் 1924 அலகாபாத் நகராட்சி தலைவராக பொறுப்பேற்றார். 2 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய அவர் 1926 தனது பணியை ராஜினாமா செய்தார். ஜனவரி 26, 1930 இந்திய சுதந்திர கொடி லாகூரில் நேருவால் பறக்க விடப்பட்டது. ஆகஸ்ட் 15, 1947 நம் நாடு பிரிட்டிஷிடமிருந்து தனி சுதந்திரம் பெற்றது. நம் நாடு தனி சுதந்திரம் பெற்றதும் நம் இந்தியாவின் முதல் பிரதமராக நேரு அவர்கள் நியமிக்கப்பட்டார். நேரு அவர்களுக்கு ஆகஸ்ட் 15, 1947ஆம் ஆண்டு நாம் சுதந்திர கொடி ஏற்றும் தனி பெருமை டெல்லியில் அவருக்கு வழங்கப்பட்டது. அன்று முதல் சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். நேரு அவர்களின் படிப்பு. நேரு அவர்கள் வாழ்நாளில் 9 வருடங்கள் சிறையில் கழித்த அவர் அந்த 9 வருடங்களில் ஒரு சில நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் 1934 உலக வரலாற்று காட்சிகள், 1936ஆம் ஆண்டு சுயசரிதை, இந்தியாவின் கண்டுபிடிப்பு, தி டிக்ஷனரி ஆஃப் இந்தியா. இந்த படிப்புகள் அவருக்கு எழுத்தாளராக பெருமையை சேர்த்தது மட்டுமல்லாமல் அவருக்கு நற்பெயரையும் தேடி தந்தது எனலாம். இந்தியாவின் முதல் பிரதமராக மந்திரியாக நேருவின் பணிகள். இந்திய சுதந்திர இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்படும் நேரு அவர்கள் ஆகஸ்ட் 15, 1947 முதல் மே 27, 1964 அதாவது தனது இறுதி கால ரைட் பிரதமராக பணியாற்றினார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு பல திட்டங்களை தீட்டி நாட்டை முன்னேற்றம் பாதையில் கொண்டு சென்றார் என்றால் அது மிகையாகாது. 1951 இந்திய திட்டக்குழுவை உருவாக்கி சுதந்திர இந்தியாவில் முதல் 5 ஆண்டு திட்டத்தை வரைந்தார். பின்னர் 1952 நடந்த தேர்தலில் நேருவின் தலைமையில் இருந்து காங்கிரஸ் பெரும் வெற்றி பெற்றது. அரசாங்கத்தின் தொழிற்சாலைகள் முதலீடு மற்றும் விவசாயத்தை வரையறுத்தது. மேலும் தொழிற்சாலைகளை அதிகப்படுத்துதல், வருமான வரிகள் மூலம் கலப்பு பொருளாதாரத்தை உருவாக்கி சுரங்கம், மின்சாரம், கனரக இயந்திரங்கள், தொழிற்சாலைகள் தனியாரிடம் போவதை தடுத்து அரசாங்கம் இடம் வகுத்தார். விவசாய கிணறுகள், அணைகள் கட்டுதல், மேலும் விவசாய உற்பத்தியை பெருக்க அணு ஆற்றலின் மூலம் இந்தியா சிறந்து விளங்கும் திட்டங்களை தீட்டினார். இந்தியாவின் எதிர்கால முன்னேற்றம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் இருப்பது என்று நன்கு உணர்ந்த நேரு அவர்கள் அனைத்து இந்திய மருத்துவர் அறிவியல் கழகங்கள், தேசிய தொழில்நுட்ப கழகங்கள், மேலாண்மை கழகங்கள் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி அதை கவனித்து வந்தார். ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கட்டினார். இலவச சொத்துக்கள் திட்டத்தை அமல்படுத்தினார். தாழ்த்தப்பட்டோர்
பள்ளிகளில் இடஒதுக்கீடு செய்தார். நேரு அவர்களின் இறப்பு. நேரு அவர்கள் மே 27, 1964 மாரடைப்பால் மரணமடைந்தார். அவருடைய உடல் யமுனை நதிக்கரையில் உள்ள சாந்தி